அனைவருக்கும் வணக்கம். கருப்புதான் எனக்கு பிடிச்ச சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள் எழுதிய சிறுகதை. வாசிப்பவர் முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி. பவித்ராவிற்கு நடப்பதை எல்லாம் நினைக்க நினைக்க ஏதோ கனவு போல் தோன்றியது. தோழிகள் எல்லாம் பொறாமைப்படும் அளவிற்கு ஆண் அழகனான நல்ல நிறமாக உள்ள கணவன், மகிழ்ச்சியான இல்லறம். பவித்ரா 21 வயதான இளம் மனைவி. நல்ல துடிப்பானவள்தான். முகம், கண், மூக்கு எல்லாம் வரைந்தது போல் திருத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் சற்று கருப்பு. இதனால் குழந்தையிலிருந்தே எல்லோரும் கருவாச்சி கருவாச்சி என்று பழிக்க ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு வளர்ந்தவள். அப்பாவின் நிறம்தான் குழந்தைக்கு வரும் என்று யாரோ அபத்தமாக கூற கேட்டு சிவந்த நிறமுடைய அரவிந்தை மணந்தாள். நல்ல வேளை, அரவிந்த் நல்ல மனமுதிர்ச்சி கொண்டவன் என்பதால் அவள் நிறம் அவர்கள் மணவாழ்வில் இணைய தடையாக இல்லை. ஆனால் தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை அரவிந்த் போல நல்ல நிறமாக பிறக்க வேண்டும் என்பது அவளது வெறித்தனமான ஆசை. அவர்கள் திருமணத்திற்கு ஒரு ஓவியம் பரிசாக வந்திருந்தது. அதில் இருந்தது ஒரு மேல்நாட்டு ஆனால் ஏழ்மையான குடும்பம். அந்த புகைப்படத்தில் நிறைய குழந்தைகளுடன் ஒரு ஓட்டைக்கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த அவர்களை மழையிலிருந்து காப்பாற்ற யாரோ குடைபிடிப்பது போல் காட்சி. அரவிந்தின் அம்மாவிற்கு அந்த படம் பிடிக்கவே இல்லை. என்ன படம்னு இத போய் பரிசா கொடுத்திருக்காங்க, எல்லாம் பஞ்ச பராரியா இருக்காங்க என்று அலுத்துக் கொள்வாள். ஆனால் அரவிந்த், அம்மா, இது புகழ்பெற்ற ஓவியம்மா, மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் குறிப்பது என்பான். ஆனால் பவித்ராவுக்கு பிடித்தது அப்படத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் வெள்ளையாய் இருப்பது. ரசித்து மகிழ்வாள். அப்படத்தில் உள்ள குழந்தைகள் போல தனக்கும் வெள்ளை குழந்தைகள் பிறக்கப் போவதாக எண்ணி மகிழ்வாள். அவளது நாத்தனார், அதாவது அரவிந்தின் தங்கை ஆர்த்தி பிரசவத்திற்காக வந்திருந்தாள். நல்லபடியாக குழந்தை பிறந்தது. ஆனால் ஆர்த்திக்குத்தான் மார்பகத்தில் புண் வந்து மருத்துவம் பார்க்க வேண்டியதாக போயிற்று. பாவம், குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் அவதிப்பட்டாள். அவ்வப்போது களிம்பு தடவி வர சரியானது. இதனால் பாவம் குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டிலில் பால் குடிக்க பழக்கினர். இதனிடையே ஆர்த்தியின் கணவனின் தாத்தா படுத்த படுக்கையாக ஆகி புனேயில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவன் குடும்பத்தார் எல்லோரும் புனேயில்தான் இருந்தனர். தாம் தமது கடைசி நேரத்தை அடைந்து விட்டதாக கூறிய தாத்தா தம் கொள்ளு பேரனை, அதாவது ஆர்த்தியின் குழந்தையை உடனே பார்க்க ஆசைப்பட்டார். ஆர்த்தியின் கணவனை வளர்த்தவரே அவர்தானாம். அதனால் அவரென்றால் அவனுக்கு உயிராம். அதனால் 5 மாதம் கழித்து அனுப்பி வைக்க வேண்டிய குழந்தையை 2 மாதங்களே ஆன நிலையிலேயே கொண்டு போய் விட வேண்டிய கட்டாயம். கை குழந்தையுடன் பயணம் என்பதால் அரும்பாடுபட்டு விமானத்திற்கு பயணச்சீட்டு எடுத்தான் அரவிந்த். அவன் அம்மா விதவை என்பதால் மகளை பேரனுடன் புக்ககம் கொண்டு விடுவதற்கு கூட வர மறுத்துவிட்டாள். மேலும் அவளுக்கு தன் மகனுடன் புது மருமகளும் புனே சென்று குழந்தையை மங்களமாக கொண்டுவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். சில மணி நேர பயணத்தில் புனே சென்று விடலாம் என்பதால் இளையவர்களே சமாளித்துக் கொள்ளலாம் என்பது அவள் எண்ணம். பிளைட்டில் ஏறி அமர்ந்ததும் இவர்கள் வரிசையிலேயே ஒரு கென்யா நாட்டை சேர்ந்த பெண்ணும் அமர்ந்திருந்தாள். அவள் உயரமும் தலையில் எண்ணெய் தடவி போடப்பட்டிருந்த குட்டி குட்டி பின்னல்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் கருப்பு நிறமும் பார்க்க பார்க்க பவித்ராவுக்கு பிடிக்கவே இல்லை. கூடவே கருப்பாக அவள் குழந்தை, கருங்குரங்குகள் போல என்று நினைத்து கொண்டாள் பவித்ரா. முதலில் அமைதியாக வந்த குழந்தை பிறகு அழ ஆரம்பிக்க புட்டிப்பாலில் லாக்டோஜன் கரைத்து வைத்திருந்ததை புகட்ட முயற்சித்தனர் அண்ணியும் நாத்தனாரும். ஆனால் குழந்தை
பாட்டில் ரப்பரில் வாய் வைக்கவே மறுத்து அழுதது. என்ன செய்தும் சமாதானமாகாமல் பாட்டில் பாலையும் குடிக்காமல் அழுதது. ஏம்மா, பால் குடுக்கறது இல்லையா என்றார் ஒரு வயதான பெண் பயணி. இவர்கள் நிலைமையை கூறினர். உடனே அந்த கென்ய பெண்மணி எழுந்து குழந்தையை தூக்கி மடியில் வைத்து பால் கொடுக்க குழந்தை அழுகையை நிறுத்தியது. எல்லோரும் அவளை நன்றியுடன் பார்த்தனர். இப்போது பவித்ரா விழிகளில் அவள் ஒரு தேவதையாகத் தெரிந்தாள்.